ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ OnePlus அவங்களுடைய அடுத்த நாட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. OnePlus கிட்ட இருந்து வர ஏப்ரல் 1ஆம் தேதி OnePlus நாட் CE4 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆக்சுவலி இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆஃபர்ஸை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த OnePlus நாட் CE4 நான் சொன்ன மாதிரி வர ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. இது அஃபிஷியலாகவே OnePlus கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லேண்டிங் பேஜும் கிரியேட் ஆகிடுச்சு, சில போஸ்டர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அஃபிஷியலாக ஏப்ரல் 1 வருது. அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சில இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus நாட் CE4 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு த ஓல்டு டிசைன். ஸோ பழைய டிசைனுக்கு போயிருக்காங்க. ஸோ முன்னாடி கொடுப்பாங்களா அந்த கீழே மேலே அப்படி அந்த மாதிரியான கேமரா மாடல். ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்கொயரு சர்க்கிள் அப்படின்ற மாதிரி மாற்றி நிறைய கொடுத்தாங்க. பட் இப்போ திரும்பவுமே அந்த பழைய டிசைனுக்கு போயிருக்காங்க. பட் என்னுடைய ஃபேவரட் இந்த பழைய டிசைன் தான். OnePlus இந்த கேமரா மாடல் டிசைன் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான டிசைனுக்கு இப்போ OnePlus திரும்பவும் போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷனில் இருக்க போகுது. மற்றபடி என்ன மெட்டீரியல், கிளாஸாக பிளாஸ்டிக் அதை பற்றிலாம் தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கிளாஸ் மெட்டீரியல் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க OnePlus. ஸோ பிளாஸ்டிக் பேக்கோட இந்த மாதிரி லுக்கில் இந்த OnePlus நாட் CE4 இருக்க போகுது. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின அப்டேட்டுமே வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு OnePlus கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ். Snapdragon 7 Gen 3 ஸோ இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 4 nm சைஸில் வரக்கூடிய ப்ராசஸர், LPDDR4X அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசஸராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ப்ராசஸரோட அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் வரல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு எக்ஸாக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு. பட் Snapdragon 7 Gen 3 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸராக இங்கே இருக்க போகுது. இதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக்டு ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. இந்த Snapdragon 7 Gen 3 மட்டும் தான் OnePlus இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டாவதாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டை பார்க்கும்போது ஆக்சுவலி டிசைனில் பார்த்தோன்னா பின் பக்கம் 3 கேமரா மாதிரி இங்கே கொடுத்துருந்தாலும் 2 கேமரா தான் ஆக்சுவலி இருக்குது. அதுலேயும் ப்ரைமரி கேமரா அவங்களுடைய ப்ரீவியஸ் OnePlus நாட் CE3 கொடுத்தாங்க அந்த 50 மெகா பிக்சல் சோனி IMX890. ஸோ அதே கேமரா அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் IMX890 ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட டியூவல் ரியர் கேமரா பின்னாடி இருக்க போகுது. 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைடோட இங்கே இந்த 2 கேமரா பின்பக்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமரா செட்டப் தான் பின்பக்கம் இருக்க போகுது. முன்பக்கம் பார்க்கும்போது அவங்களுடைய யூஸ்வலான அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ செல்ஃபி கேமராவில் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண போகிறது இல்லை. ரியர் கேமராவுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. ப்ரீவியஸ் OnePlus நாட் CE3 கொடுத்த அதே கேமரா செட்டப் தான் அப்படியே இந்த OnePlus நாட் CE4 நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. கர்வ்டு டிஸ்பிளேலாம் எதுவும் கிடையாது. பட் ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுதுன்றது தெரியல. 2160 Hzக்கான PWM டிமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி HDS 10+ சர்டிஃபிகேஷனோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டியாக ஆஸ் யூஷுவல் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது. டியூவல் ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. IR பிளாஸ்டர் இருக்க போகுது. IP54க்கான ரேட்டிங்கோட Android 14ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா OnePlus நாட் CE3 கொண்டு வந்தாங்களா 27,000 28,000 மாதிரில அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபீச்சரோட OnePlus நாட் CE4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய தாட்ஸை நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.